கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விழுந்தாலும் நீங்கள் எழுந்திருப்பீங்க. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். நான் நீதிமான். 7 டைம் விழுந்தாலும் 7 டைம் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, பலவீனத்தில் விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுப்பிடுவார் ஆண்டவர். துணிகரமாக விழுந்து திருப்பி திருப்பி பாவம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி மெசேஜ் இல்லை. நான் பலவீனையா, நான் விழுந்தையா அப்படின்னு தான் அந்த மெசேஜ். அல்லேலூயா. சரி, இங்கே மீகாய் சொல்கிறாரு, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. சரி, நம்ம இன்னைக்கு விழுகிறவங்களை பார்த்து ஜனங்க சொல்கிறாங்க, அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் மோசமானவன் அப்படின்னு சொல்லி ஜனங்க என்ன பண்ணுறாங்க, விழுகிறவங்களை பார்த்து குற்றப்படுத்துகிறாங்க. குற்றப்படுத்தி என்னுடைய வேலை இல்லை, அது பிசாசுடைய வேலை. அல்லேலூயா. ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவனே குற்றம் சாட்டுகிறவன். அல்லேலூயா. அவன் யார்? நானா நீங்களா? இல்லை, பிசாசு. ஆமென். அப்போ விழுகிறவங்களை பற்றி அப்போ பிசாசு தான் என்ன பண்ணுவான், அவன் மோசமானவன், விழுந்துட்டான் அப்படின்னு குற்றம் சாட்டுவான். ஆனால் நம்ம குற்றம் சாட்டுறவங்க இல்லை, நம்ம விழுகிறவங்கள இயேசு உனக்காக மரிச்சார், உன் பலவீனத்தை சுமந்தார், நீ எழுந்து வான்னு சொல்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஆமென். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா, நான் விழுந்தாலும் நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், எழுந்திருப்பேன். அல்லேலூயா. சரி, இதுக்கு நம்ம ஏன் தோற்று போனோம்? நம்மளுக்கு இந்த மாதம் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஜெயங்கொள்கிறவனா மாற்றுவேன், எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வாக்குத்தத்தமே என்னது? ஜெயமோ கர்த்தரால் ஜெயிக்க பிறந்த கூட்டம். ஆமென். அப்போ நம்மளுக்கு ஏன் தோல்வி வருதுன்னா, நம்ம பாவம், ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா விழுந்துடுறோம். விழுந்துருதுன்னு நீங்கள் நினைக்கூட, பெரிய பாவம்லாம் நம்ம பண்ண மாட்டோம், யாரையும் கொலை பண்ண மாட்டோம், விபச்சாரம்லாம் நம்ம பண்ண மாட்டோம். ஆமென். இதெல்லாம் பெரிய பாவம், மேஜர் பாவம். ஆனால் சின்ன சின்ன பாவம் என்ன பண்ணுறோம், மற்றவங்களை பற்றி தப்பாக பேசிடுவோம், முறுமுறுப்போம். அப்புறம் என்னன்னது, காணிக்கை கொடுக்க மாட்டோம், காணிக்கை வஞ்சிப்போம். அப்புறம் சின்ன சின்னதெல்லாம் சொல்லுங்கள், கோவப்படுவோம். அப்புறம் பொய் சொல்லுவோம். இதெல்லாம் சின்ன சின்ன பாவம். இந்த பாவம்லாம் பார்த்து நான் இதுக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, நானும் சுதந்திரிக்க முடியாது. நம்ம விழுந்து விழுந்து என்ன பண்ணுவோம், எழுந்திருப்போம். நான் ஜெபிக்கலை, அவங்களாம் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்களாம் மேலே வருவாங்க, நான் ஜெபம் பண்ணுறது கிடையாது, நான் சர்ச்சைக்கு வர்றது கிடையாது, நான் டைமுக்கு வர்றது கிடையாது, நான் லேட்டாக வரேன், நான் சரி கிடையாது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்றது கிடையாது, நான் தகுதி இல்லை. இப்படியே சொல்லி 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 என்ன பண்ணுவோன்னா, நம்ம வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாத இருப்போம், நம்ம ஜெயிக்க முடியாத இருப்போம். அல்லேலூயா. சத்துரு என்ன பண்ண முடியாது, எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி இல்லாதவங்களாம் இருப்போம். அல்லேலூயா. ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியல? நம்ம விழுந்ததுனால, நம்ம விழுந்ததை அப்படியே யோசிக்கிறதுனால பிசாசு என்ன பண்ணுறான், ஓ விழுந்துட்டியா, அவ்வளோதான், உன்னால் முடியாது, உன்னாலலாம் ஜெபிக்க முடியாது, நீ அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, உன்னால் உபவாசிக்க கூட முடியாது, நீ அவங்கள பற்றியே பேசுனுங்கிற அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான், நம்ம கொஞ்சம் விட்டால் என்ன பண்ணுவான், இவங்க கொஞ்சம் சூடை ஏற்றினே இருப்பான் கூடக்கிறவன். அப்போ சூடேற்றி லாஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு என்னால் இதெல்லாம் முடியாது அப்படின்றதுல நம்ம வந்துடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஜோஷுவா தான் பார்க்க போகிறோம். ஜோஷுவா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய எரிகை உடச்சி உள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஜோஷுவா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன பண்ணணும், பெரிய அந்த எரிகை என்ன பண்ணுற துதியினால் உடச்சிட்டானா உள்ளே இருக்கிறது என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது எல்லாமே சாபத்தீடான காரியம், அது யாரும் எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தால் என்ன ஆகணும், அவனை கல் அடித்து என்ன பண்ணோம், சாகடி அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சொல்லிடுறாரு. அதே போல் என்ன பண்ணாங்க, துதியினால் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய எரிகை என்ன பண்ணுது, உடைக்கப்படுது. அதுக்கப்புறம் உள்ளே போகும்போது எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வெளியே வராங்க. எல்லாத்தையும் எரிகைலாம் உடச்சி பயங்கரமான ஒரு ஆர்ப்பரிப்பு. ஏன்னா இது வரைக்கும் எரிகைன்றது ஒரு பெரிய சோறு, அதை உடைக்கவே முடியாது. ஆனால் துதியினால் உடைச்சாங்க, ஒரு பெரிய ஜெயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயி பட்டணத்தை சுகந்தரிக்கிறதுக்கு போகிறாங்க. அங்கே ஆயி பட்டணத்தை பார்த்தா கொஞ்சம் ஜனம் தான் இருக்கிறாங்க. அந்த கொஞ்சம் ஜனத்தை சுகந்தரிக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அனுப்புகிறாங்க. அந்த கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, ஆயி பட்டணம் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற ராஜா என்ன பண்ணுறான், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறான், முறியடித்து சாகடிச்சிட்றான். சாவடிச்சோன்னே ஒரு பயங்கரமான ஜோஷுவாவுக்கு ஒரு பயங்கரமான
ஒரு நெருக்கம்னா இது போல் ஆயிடுச்சு, கர்த்தர் எங்களுக்கு கையில் ஒப்பு கொடுப்போன்னு சொன்னார், இது போல் ஆயிடுச்சுன்னு சொல்லி வஸ்திரத்தை என்ன பண்ணுறாரு, கீழ்ச்சிக்கு என்ன பண்ணுறாரு, கீழே விழுந்து கிடக்கிறார். கீழே விழுந்து கிடக்கிற ஜோஷுவா பார்த்து என்ன சொல்கிறார் ஆண்டவர், எழும்பு ஜோஷுவா, ஏன் விழுந்து கிடக்குற, எழும்பு, ஏன் இது போல் ஆச்சு நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னா, இதில் சாபத்தீடான பொருளை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், ஒருத்தன் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு கோத்திரத்தையும் கூப்பிடுன்றாரு. ஒவ்வொரு கோத்திரத்தையும் கூப்பிடு, ஒவ்வொரு வம்சத்தையும் கூடு, ஒவ்வொரு வம்சத்துலேயும் சீட்டு விழட்டும், ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலே சீட்டு விழட்டும், அப்புறம் ஒவ்வொரு வம்சத்துக்கும் சீட்டு போடு, அப்புறம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போடு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலேயும் போடுன்றாரு. நபர் மேலே போட்டோடனே அந்த தனிப்பட்ட நபர் மேலே விழுது. அந்த தனிப்பட்ட நபருடைய பேர் தான் அது ஆகான். அல்லேலூயா. சரி, இந்த ஆகானை பார்த்து 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுது, வாசிங்க. அவன் வீட்டாரை அவன் பேர் பேராக வரப்பண்ணின போது யூதா கோத்திரத்து சேராகின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த கர்மையின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளையத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. போதும், சரி. இப்போ சீட்டு யார் பேர் மேலே விழுது, ஆகான் பேர் மேலே விழுது பாருங்க. ஆகான் பேர் மேலே விழுந்த உடனேயும் இப்போ ஆகானை கூப்பிட்டு என்ன பண்ணுறான் ஜோஷுவா, நம்ம ஃபோனை கட் பண்ணுறேங்க டக்குன்னு. ஆகானை கூப்பிட்டு என்ன பண்ணுறான்னா, கூப்பிட்டு விசாரிக்கிறான். இங்கே மெசேஜ் கவனிங்க. ஆகானை கூப்பிட்டு விசாரிக்கிறான். ஆகானை எப்படி கூப்பிட்றான்னா, என் குமாரனே வா, நீ கிட்ட வா, நான் உனக்கு நீ தான் தப்பு பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா, நீ என்ன எங்கே வச்சுருக்கிற, எதை திருடுனா சொல்லுன்னு. அவன் என்ன பண்ணுறான், நேராக வந்து என்ன பண்ணுறாங்க, அவன் என்ன பண்ணுறான், அவன் இல்லை நான் என்ன பண்ணுறான், அவன் வயிற்றில் வாயில் அடிச்சுன்னு வரான். ஐயோ, என்னால் தான் என்ன ஆச்சு, இவ்வளோ பேர் செத்துட்டாங்க, நான் பாவம் செய்யிட்டேன், தேவனுக்கு விரோதமாக இப்போ இவனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகானுடைய மனசு எப்படி இருந்திருக்கும். போன இதில் பார்த்தோம், ஆகான் என்ன பண்ணிட்டாங்க, கல்லடிச்சு சாகடிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தான் இது நடந்த காரியம். இப்போ ஆகான் வந்து சொல்கிறான், நான் தான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தெரியும், ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, என்னால் எல்லாருமே ஜனங்க செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆகான் மனசு அப்படி படாது பாடுபடுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆகான் பேர் வந்துடுச்சு. ஆகான் பேர் வந்தோடனே ஜோஷுவா காட்ட போய் நிற்கிறான். அவன் ஜோஷுவா பார்க்கும்போது அவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், ஜோஷுவா பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த காரியத்தை நான் உங்ககிட்ட சொல்கிறேன், யாருக்கும் சொல்லாதீங்க பாஸ்டர், இது உங்களுக்குள்ளே இருக்கட்டும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், யாருக்கும் சொல்ல மாட்டோமா, நீ என்கிட்ட சொல்லு, ஜெபம் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, யாருக்கும் நான் சொல்லவே மாட்டேன் அந்த வார்த்தையை, யாருக்குமே சொன்னது கிடையாது, இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, ஆண்டவருக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்பி என்ன பண்ணுறாங்க, ஐயோ இவங்ககிட்ட வந்து சொன்னால் என்ன, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜெபத்தில் அவங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் அன்னைக்கு ஜோஷுவா பார்த்து அந்த ஆகான் வந்தது என்னன்னா, எப்படின்னா இவர் என்ன பண்ணுவார், என்ன காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி ஆகான் வந்து ஜோஷுவா பார்த்து என்ன பண்ணுறான், சொல்கிறான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டேன், நான் பாவம் செஞ்சது மட்டும் இல்லை, அந்த வெள்ளி அந்த சால்வு அந்த பொண்ணுலாம் எங்கே வச்சுக்கிறேன்னா ஒரு இடத்துல மூடி வச்சுக்கிறேன் சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்க, ஜோஷுவா சொல்கிறாரு, உடனே போங்க, அங்கே போய் என்ன பண்ணுறீங்க, அது இருக்குதா பாருங்க. உடனே பார்த்தாங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, எடுத்தாங்க, கனெக்ட் பண்ணாங்க, நேராக வந்து சொன்னாங்க, ஆமாம் ஆகான் சொன்னது கரெக்ட் தான். அப்போ ஆகான் என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் கல் அடிச்சு என்ன பண்ணுறீங்க, சாகடிங்க அப்படின்னு சொன்னான். இப்போது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இங்க பைபிள் எப்படி சொல்றதுன்னா, இங்க யோவான் சொல்றாரு, உங்க பாவங்களை என்ன பண்ணக்கூடாது, நீ மறைக்க கூடாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா, இங்கே பாவத்தை அறிக்கையிட்டு நீ என்ன பண்ண, நீ அறிக்கையிட்டுன்னா நான் உனக்கு நீதி செய்யறதுக்கும் நான் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது பைபிள் சொல்லுது. அப்போது இன்னைக்கு இந்த வசனத்தின்படி தான் அவன் என்ன பண்ணுறான், அறிக்கை பண்ணுறான். அப்படி தானே? ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிடுங்க, எனக்கு மறுபடியும் வாழ்க்கையை கொடுங்க, மறுபடியும் நான் வாழணும்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் வந்துட்டேன் கானானுக்கு, இது வரைக்கும் எரிகோ கிட்ட வந்துட்டேன், இது வரைக்கும் அவனுடைய கனவு முழுவதும் ஆசீர்வாதம் தான், எப்படின்னா சுகந்தரிக்கணும், அதனால தான் ஆண்டவர்கிட்டயே வந்தேன். எங்கள் அம்மா அப்பாலாம் சொன்னாங்க அவர் மோசமானவர்னு சொன்னாங்க, வனாந்தரத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம் செத்து போனாங்க, ஆனால் நான் இயேசு தான் கண்டிப்பாக தேவன் ரொம்ப உண்மையானவர்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், நான் கூட வந்தேன். எரிகோ உடைக்கும் போதெல்லாம் நான் துதியினால் உடைச்சேன், அவ்வளோ நன்றி உள்ள நான் உடைச்சேன். ஆனால் உள்ளே வரும்போது அந்த சால்வை என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு ஆனால் ரொம்ப இச்சிக்கத்தக்கதாக இருந்தது. அது என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சா போதும், ஒரு விஷயம் எனக்கு உதவி செஞ்சால் போதும் ஜோஷுவா அப்படின்னு சொல்லி ஜோஷுவா காலில் வந்து விழுறான். ஆனால் ஜோஷுவா என்ன பண்ணிட்டாரு, கல் அடிச்சு என்ன பண்ணிட்டாரு, சாக அடிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாடு என்ன சொல் தெரியுமா, நம்ம எடுத்து வாசிக்கலாம். ஓசியா புதிய ஏற்பாடு வெளிச்சம். ஓசியா யார் தெரியுமா? ஓசியா யார் தெரியுமா? ஏசு. ஓசியாவுடைய பொண்டாட்டி யார் தெரியுமா? நீங்களா நானும். நம்ம எங்கே இருந்தோம்? சந்தையில் இருந்தோம். ரத்தத்தை கொடுத்து என்ன பண்ணார், வாங்கின்னு வந்தார். நீங்களா நானும் யாருன்னா ஓசியாவுடைய பொண்டாட்டி. ஓசியா யார்? ஏசு. ஏசுடைய மனவாட்டி தான் நீங்களா நானும். ஆமென். அல்லேலூயா. அதான் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் ஓசியாவை நீங்கள் பார்க்கணும். சரி, இந்த ஓசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆகோரின் பள்ளத்தாக்க குறித்து இங்கே பார்க்குறோம். கல்லை போட்டு மூடின இடம் என்னது, ஆகோரின் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, பள்ளத்தாக்கு, ஆகோரின் பள்ளத்தாக்கு கிராஸ் பண்ணுறாங்க. கிராஸ் பண்ண உடனே என்ன சொல்லுவீங்க, ஆகோரின் பள்ளத்தாக்கு. அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை பற்றி பேசும்போது யாரை பற்றி பேசுவாங்க, ஆகானை பற்றி பேசுவாங்க. ஆகானை பற்றி என்ன பேசுவாங்க, ஆகானை பற்றி என்ன பேசுவாங்க, நீங்கள் இருக்கிறீங்க இப்போ ஆகானுக்கு நீங்கள் ஃப்ரெண்டு. இப்போ ஆகான் என்ன பண்ணிட்டான், நல்ல பையன்தான், அவன் ஃப்ரெண்டுன்னா அவன் நல்ல குணம்லாம் உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுவீங்களே ரொம்ப நல்ல பையன், என் கூட தான் வந்தான், என் கூட ஒன்றா வந்தான், நான் என்ன பண்ணேன், நானும் வந்தேன், நான் என்ன பண்ணேன், அந்த எரிகோ உடைக்கும் போது நான் எரிகோ உடைக்கிறதுல நானும் ஆகானை தான் சேர்ந்து உடைச்சோம். ஆகான் சொல்கிறான், டே இது வரைக்கும் வந்துட்டேன்டா, இப்போ கானானுக்குள்ளே வந்துட்டேன்டா, இந்த எரிகோ தாண்டா பெரிய தடையாக இருந்து, இந்த எரிகோ உடைச்சுனா இனிமேல் கானானுடைய ஆசீர்வாதம் நம்புக்கு தாண்டான்னு சொல்லி ஆகான் சொன்னான், நானும் சொன்னேன். ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோஷுவா சொன்னார், எல்லாரும் துதிக்க ஆரம்பித்தோன்னையும் நானும் துதித்தேன், அவனும் துதித்தான், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம், துதிக்க ஆரம்பித்தோம். பெரிய எரிகோ உடஞ்சுது. உடஞ்ச உடனே நான் இந்த பக்கம் பார்த்தேன், ஜோஷுவா பார்த்தேன், அவன் அந்த பக்கம் பார்த்தான், ஒரு சால்வையை பார்த்துட்டான். சால்வையை பார்க்கும்போது அதை எடுத்துட்டான். நான் சொன்னேன், டே எடுத்துட்டியாடா? இல்லைடா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, அதனால் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன எப்படின்னா எடுத்துட்டான். எடுத்தும் போது ஆண்டவர் என்ன பண்ணார், அவன் பேரில் சீட்டு போட்டார். அப்போ கூட அவன் சொன்னான், எப்படி சீட்டு விழுந்துச்சுடா, என் பேரில் சீட்டு விழுந்துச்சு, எப்படி இருந்தாலும் என்னை கல் எடுத்து சாகடிக்க போகிறாங்க. ஆனால் ஜோஷுவா என்ன பண்ணிட்டாரு, குமாரனே அப்படின்னு சொன்னார். ஏதோ இறக்கம் காட்டுவாருன்னு நினைக்கிறேன்டா, நான் உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன். போயிட்டு என்ன பண்ணான், உண்மையெல்லாம் சொன்னான். உண்மையை சொன்னவனுக்கு அவனை கல் அடித்து சாகடிச்சு இந்த கல்லறையில் வச்சுட்டாங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த நண்பன் என்ன பண்ணுவான், இன்னொருத்தங்கிட்ட சொல்லினே கிராஸ் பண்ணுவான். இந்த சொல்லின்னு கிராஸ் பண்ணுற அந்த ஆகோரின் பள்ளத்தாக்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வாசிங்க 15:2-15. அவ்விடத்தில் இருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். ஆகோரின் பள்ளத்தாக்கையும் நம்பிக்கையே இல்லை, அதை பார்க்கும்போது நம்பிக்கையே இல்லை. எப்பா நம்ம கூட நான் அது தப்பு செஞ்சால் அடிதானா நம்மளுக்கு,
இனிமேல் மேலேயே வர முடியாது. விழுந்தா நான் அது தூக்கி விடுறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளோதான். இவர் சொல்லிட்டாரு, கல்லடிச்சு சாகடின்னு சொல்லி. இந்த ஆகோரின் பள்ளத்தாக்க பார்க்கும் போதுல நான் இருக்கோம் பொய் சொல் தான் நரகத்துக்கு, பாவம் செஞ்சால் நரகத்துக்கு தான், தூக்கி விடுறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற இடத்த இப்போ ஆண்டவர் சொல்கிறாருங்க. அந்த ஆகூரின் பள்ளத்தாக்க நான் என்ன பண்ணுறேன்னா நம்பிக்கையின் வாசலாக மாற்றுறேன். ஏன் மாற்றுறேன்? மேலே இருக்கிற வசனம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி. யாரோட? அவ்வளோதான். நம்பிக்கையே இல்லைன்னு சொல்கிறாளே, அவ்வளோதான். இந்த தேவனை தேடி வந்துட்டேன், நம்பிக்கையே இல்லைங்க. இவர் தப்பு பண்ணால் அடிப்பாருங்க, இவர் தப்பு பண்ணால் அவ்வளோதான் தூக்கி போட்டுருவாருங்க, இவர் அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆக்கிடுவாருங்க சொல்லி இருக்கிற ஜனங்கள் அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறாங்களே, அந்த ஜனங்களை பார்த்து இவர் சொல்கிறாரு, நான் அவகிட்ட பட்சமாக பேசுவேன். நயங்காட்டி அப்படி தான் பட்சமாக பேசினார் ஆண்டவர். என்ன பண்ணார்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன் கண்ணீரை தொடைப்பேன். பட்சமாக பேசினாரா? பேசினவங்களாம் இல்லை இல்லையா? பேசாதவங்களாம் சொல்லாதீங்க, வேணாம். பேசவே இல்லைன்னா என்னத்துக்கு சொல்லணும் அவரை பற்றி? அப்போது அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் பலன் கொண்டு தினமும் நான் உனக்கு கூட இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு துணையாக இருக்கிறேன்னார். என்னை யாரும் எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க ஆண்டவரே, என்னை கேலி பண்ணுறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்னை ஒதுக்குறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார்? என்னை சேர்த்து கொண்டார். அல்லேலூயா. நீ தான் எனக்கு வேணும்னு சொன்னார். அப்படிலாம் நயங்காட்டி என்ன பண்ணார்? பட்சமாய் பேசி, பைபிள் சொல்லுது, உன் போர் முடிந்ததென்றும் உன் அக்கிரமம் நிவிர்த்தி ஆயிற்றும் என்றும் கூறுங்கள். இது எல்லாமே அதோட கனெக்டான வசனம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா நம்ம கூட என்ன பண்ணார்னா பட்சமாய் பேசி நம்மளை சபை கூட்டின்னு வந்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ சபைக்கு வந்த ஆள் என்ன தெரியுமா? ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்ததுனால நம்ம ஆசீர்வாதம் போயிடுச்சு, அதுலேருந்து மேலே வர முடியல, அந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கு முன்னாடி என்னால் நிற்க முடியலன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இந்த மெசேஜ் உங்களுக்கு தான். அல்லேலூயா. என்னால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல பாஸ்டர், நான் சரியாக ஜெபம் பண்ண முடியல, நான் இது போல நான் இருக்கிறேன், அதனால தான் என்னால் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? நான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கை நம்பிக்கையின் வாசலாக உனக்கு மாற்றுவேன். அல்லேலூயா. சரி, நம்பிக்கையின் வாசல்னா என்ன? நம்ம அதான் பார்க்க போகிறோம். எபிரேயருக்கு போவோம். 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. இப்ப நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை நமக்கு முன் என்ன வச்சாங்க? இப்போ பாருங்க, நான் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ண போகிறேன். ஜெபம் பண்ண போகும்போது அவங்க கடன் பிரச்சனையோடு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறேன், உங்கள் கடத்தெல்லாம் ஆண்டவர் அடைப்பார். அவங்களுக்கு முன்னாடி என்ன வச்சோம்? என்ன வச்சோம்? நம்பிக்கையின் வார்த்தை வச்சோம். கடத்தெல்லாம் அடைக்க போகிறாரு. இந்த நம்பிக்கை என்ன பண்ணுமா? நம்பிக்கையை இப்போ இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய், இப்போ நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அவங்கள பார்த்து சொல்கிறோம், உன்னை கடத்தெல்லாம் அடைச்சி உன்னை கடங்காரனாக இருக்கிறோன்னு கடத்தெல்லாம் அடைப்பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட விட்டுருதுல, நீ சபைக்கு வா, உன் கடத்தெல்லாம் ஆண்டவர் அடைப்பார் சொல்கிறோமா? இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அப்புறம் அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு. எப்படி ஓடி வந்தோமா? ஆண்டவர் தான் நம்மளுக்கு எதி, ஆண்டவர் தான் நம்மளை வாழ வைப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணோம்? சபைக்கு ஓடி வந்தவங்களை பார்த்து பைபிள் சொல்லுது, நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அப்படி 2 மாறாத, இப்ப அடைக்கலமாய் ஓடி வந்தவங்களுக்கு 2 மாறாத. இப்போ நீங்க வந்தீங்க பாருங்க, நீங்க வந்த உடனே 2 மாறாத விசேஷமான காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? சொல்றாரு. ஒன்று என்னன்னா இப்போ யாருக்குன்னா ஆகானுக்கு மெசேஜ் கிடையாது. ஆகானை போல கீழே விழுந்து அவ்வளோதான், என்னால் மேலே எழுந்துக்கவும் முடியாது,
இனிமேல் முடியவே முடியாது. அந்த ஆட்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கையே இல்லைன்றியா, அந்த ஆகோரின் பள்ளத்தாக்க நம்பிக்கையின் வாசலை மாத்துறேன். எப்படி நம்பிக்கைன்னா, நீ நம்பிக்கையோடு வந்தல்ல, நான் ஒரு வார்த்தை சொன்னல, அந்த வார்த்தை கேட்டு என் மேல் நம்பிக்கை வச்சு வந்தல்ல, நீ வந்த ஆளு எப்படி வந்தனா, நீங்க தான் என் அடைக்கலன்னு ஓடி வந்த. ஓடி வந்த ஆளுக்கு பார்த்து 2 விசேஷமான காரியத்தை ஆணைய சொல்றாராம். ஒன்று என்னன்னா, 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எப்பங்க சொன்னார் இந்த வார்த்தையை? குழந்தை இல்லைங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 12ஆம் அதிகாரத்தில் சொல்லிட்டார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணி அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, 12ஆம் அதிகாரத்தில் பார்த்து சொல்ற, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை அங்கே சொன்னார். ஆனால் இந்த வசனம் சொல்லும் போது எங்கே சொன்னார்னா, பெல்ட்டி அடித்து கீழே விழுந்து எழுந்து லாஸ்ட்டில் ஈசாக்க பலியிடும் போது, பலியிட்டதுக்கு அப்புறம் சொல்கிறாரு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா, யார் மேலேயும் சத்தியம் பண்ண முடியாது, என் மேலேயே நான் சத்தியம் பண்ணுறேன், நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்ல ஒரு விசேஷம், 2 மாறாத விசேஷம் இல்லை, அதில் ஒரு விசேஷம்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ அடைக்கலமாக வந்தல்ல, நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமீன். எப்படி ஆசீர்வதிப்பேன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணலாம், கூட்டலே கிடையாது, ஆண்டகட்டை பெருக்கல் தான். 1 3 3 7 3 6 3 3 9 4 3 12 பெருக்கல் தான். அல்லேலூயா. பெருக்கி விடுவார், கூட்டலே கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம ஆண்டவருக்கு கூட்டலே கிடையாது, பெருக்கல் தான். அல்லேலூயா. பெருக்கம் தான். அல்லேலூயா. நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிங்கன்னா பெருக்கத்தில் வரலாம். அல்லேலூயா. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நம்ம வந்தோம் பாருங்க, நம்ம வந்த உடனே ஆண்டவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தின் போல உன்னை ஆசீர்வதிப்பேன். 1. 2வது என்னன்னா, விசேஷம் என்னன்னா, 7:20 வாசிங்க. எபிரேயர் 7:20. அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள். இவரோ நீர் மெல்கிசேதேக். ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்களா? ஆணை இல்லாமல்னா முன்னாடியே ஆணை பண்ணிட்டாரு. முன்னாடியே 104ஆம் சங்கீதத்திலேயே ஆண்டவர் தாவீதுக்கு ஆணை பண்ணார், இவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படியே ஆசாரியராய் இருப்பாருன்னு சொல்லி என்ன பண்ணாருன்னா, தீர்க்க தரிசனம் அங்கேயே சொல்லிட்டாரு தாவீதுக்கு. அங்கேயே ஒருத்தர் வர போறாருப்பா, அவர் தான் யாரு, அவர் தான் நித்திய ஆசாரியராக இருக்க போறார். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக அவர் தான் மாறுவாருன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, ஆணை அங்கேயே இட்டாரு. இப்போ ஆணையாக இருந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கே எபிரேயர் சொல்கிறாரு, எபிரேயர் திருப்பி அவரை பார்த்து சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியர் ஆக்கப்படுகிறார்கள். மற்றவங்களும் ஆணையே இல்லாத ஆசாரியர் ஆக்கப்படுறாங்க. ஆனா இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர். என்றென்றைக்கும். இவருக்கு அப்புறம் ஆசாரியனே கிடையாது. இவர் தான் யாரு, தலைமை போதகர். எல்லா சபைக்கும் யார் தலைமை போதகர்னா இயேசு தான். ஆமென். அல்லேலூயா. நாங்கெல்லாம் கூட உடன் ஊழியர். ஆமென். அவர் தான் யாரு, தலைமை போதகர். உடன் ஊழியரை பார்த்தா 10 பைசா வராது, தலைமை போதகரை பார்த்தா தான் 10 பைசானா வரும். ஆமென். அவர் பெருக்கி விட்டுருவார். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டருக்காக வரணும்னா ஒன்று வேஸ்ட்டு. நீ தலைமை போதகரை பார்க்க வரதான் ரொம்ப நல்ல சூப்பர். ஆமென். தலைமை போதகரை பார்க்க வந்தவங்களாம் அல்லேலூயா. எல்லாரும் பாஸ்டர் பார்க்க வந்த கேஸ் தான். எல்லாம் கேட்பாரு ஏன் வரலன்னு.
அதனால தான் அப்படியே இருக்கிறோம். சரி, இப்போ இவர் யாருன்னா இவர் ஆணையிட்டு வந்த பாஸ்டர். என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். கர்த்தர் ஆணையிட்டார். இப்போ இங்க ஒரு ஆணை, அங்க ஒரு ஆணை, அங்க ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்க போதுன்னு ஒரு ஆணை. இங்க உனக்கு யார் பாஸ்டரு? இயேசு தான் பாஸ்டர். இப்போ இந்த பாஸ்டர் யாருன்னா, இப்போ எபிரேயர் நீங்கள் படிச்சீங்கன்னா, எபிரேயர் எப்படி தெரியுமா? எபிரேயர் நிருபம் தயவு செய்து படிங்க. ரோமர் தயவு செய்து படிங்க. ரோமர், எபிரேயர் நல்லா படிச்சுடுங்க. நீங்கள் சூப்பராகிடுவீங்க. உங்கள் மனசு அப்படி மருதுமம் ஆகிடும். சரி, இந்த எபிரேயர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தேவ தூதர்களை விட இயேசு பெரியவர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோசை விட இயேசு பெரியவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஷாவோட இயேசு பெரியவர் அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த பெரியவர் என்ன பண்ணாராம்? இந்த பெரிய பாஸ்டர் யார்? பெரிய பாஸ்டர் பேர் என்னது? இயேசு. இந்த இயேசு பற்றி பைபிள் நான் சொல்லுதுன்னா, அந்த வசனத்தை திருப்பி நம்ம வாசிக்கலாமா? அந்த அதே 18 வாசிச்சிங்கல்ல, அந்த 18 கீழே அப்படியே வாசிச்சிங்க. பரிதபிக்க கூடாதபடி 20 வாசிங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். 6, 18, 19, 20 நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால். 2 மாறாத விசேஷம் என்னது? 2 சத்தியம். அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு ஆண்டவர் 2 என்ன பண்ணார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 வாக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அடைக்கலமாக ஓடி வர்றாங்க, பொண்ணை கூட்டின்னு வராங்க, கல்யாணம் ஆக போகுதுன்னு மாப்பிள்ளை ரெடியாக உட்காந்துங்கிறார். பொண்ணை கூட்டின்னு வந்தானே கல்யாணத்தில் ஒன்றா சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது என்ன பண்ணுவார்? பொண்ணு மாப்பிள்ளை என்ன சொல்வார்? மாப்பிள்ளை எதுனா வாக்குறுதி கொடுக்குறாரா? ஆமாம், இன்பத்திலும் துன்பத்திலும் அப்புறம் உயர்விலும் இதெல்லாம் என்னது? சத்தியம். வாக்கு கொடுக்குறது. அடைக்கலமாக வரும். அம்மா விட்டுட்டு என்ன பண்ணுது? பொண்ணு வீட்டுக்காரன் வீட்டை நம்பி வருது. அடைக்கலமாக இவர் என்ன பண்ணார்? வாக்கு கொடுக்குறார். அதே போல தான் ஒரு நாள் என்ன பண்ணோம்? அடைக்கலமாக வந்தோம். அவர் வாக்கு கொடுத்தாரு. என்ன வாக்கு? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னொரு வாக்கு என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் உனக்கு பாஸ்டர். நான் எப்படி பாஸ்டர்னா, இப்போ வசனம் வாசிங்க. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால். சிஸ்டர் கீழே வந்துருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய சிஸ்டர் சாரி, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4:15 வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து, இந்த பாஸ்டர் பத்தி பைபிள் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத. பாஸ்டர் பத்தி, எந்த பாஸ்டர் பத்தி? இயேசு பத்தி சொல்லுது. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த பாஸ்டர் பத்தி பைபிள் சொல்லுது, பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு. பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாதுன்னா, நீங்கள் இது வந்து சரியாக போடல. எப்படின்னா, பலவீனங்களை குறித்து இப்போ சொல்கிறான், ஆகான் சொல்கிறான், ஏன் நான் தான் எடுத்துட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லும் போது அவன் மனசு எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி ஜோஷுவாக்கு தெரில. ஜோஷுவாக்கு என்ன தெரியுன்னா, ஐயோ இவன் குற்றத்தை என்ன பண்ணுறான் சொல்கிறான். சொல்லிட்டு ஏதோ மன்னிப்பு கேட்குமே, எதுனா ஒன்று நடக்குமே, எனக்கு ஜீவன் வருமே, எதுனா உன்னை வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்குமேன்னு சொல்லி, எதுனா இறக்கம் வரும்னு சொல்லி என்கிட்ட வந்திருக்கிறான்னு சொல்லி அவன் வலியை புரிஞ்சிக்காத ஒரு பிரதான ஆசாரியர். புரியுதுங்களா? என்னை குற்றப்படுத்துகிற ஆவி. நிறைய கிறிஸ்தவங்க குற்றப்படுத்தியே ஒருத்தன் கீழே போயிட்டான்னா அவனை குற்றப்படுத்தியே லாஸ்ட்டில் கலரை கட்டுறதுக்கு ஆளை கூட மாட்டான், இவங்களே கலரை கட்டி முடிச்சிடுவாங்க. குற்றப்படுத்தி பாருங்க, எல்லாருமே பூர்ணர் கிடையாது. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, இயேசு மட்டும்தான் பூர்ணர்.
நம்ம எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். ஏன்னா நம்ம எப்போ இருந்தாலும் விழுந்துருவோம். எதெல்லாம் ஒன்று நான் விழவே மாட்டேன்னு சொல்ல முடியாது, டபால்னு எதெல்லாம் விழுந்துருவோம். அப்போது நம்ம எல்லாருமே விழுறவங்க தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு பாஸ்ட் இருக்கிறாரு, அவர் எப்படின்னா பரிதபிக்க கூடாத, அவரை போலலாம் கிடையாதுப்பா. இவர் யாருன்னா உன் வலி அவருக்கு தெரியும். நீ விழுந்துட்டுன்னா எப்படி விழுந்த அந்த வலி அவருக்கு தெரியும். ஆனால் அந்த பாவம் இல்லாத அவர் என்ன பண்ணாருன்னா அதை ஜெயிச்சாராம். அந்த பாவத்தை ஜெயிச்சாராம். இயேசுக்கும் என்ன பண்ணாங்க, இயேசுவையும் என்ன பண்ணாங்க, ஆகான் என்ன பண்ணாங்க, கல் போட்டு மூணாங்க. இயேசுவையும் மூணாங்களா? ஆகானுக்கு சின்ன சின்ன கல், இயேசுக்கு ஒரே கல், பெரிய கல் மூட்டாங்க. ஆனால் இயேசு பாவம் செய்யாதனால அதை ஜெயிச்சு உயிரோடு எழுந்தார். ஆனால் வலியை சுமந்துட்டாரு, வலி சுமந்தார். ஆகானுடைய வலி அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கீழே விழுறானே, அவன் விழுந்த உடனே மற்றவங்க குற்றப்படுத்தலாங்க. ஆனால் விழுந்தான் பாருங்க, அவன் விழும் போது ஐயோ யாருன்னா என்னை தூக்கி விடுவாங்களா. இப்போ ஒரு ஸ்திரீ வந்து என்ன பண்ணிட்டா, விபச்சாரம் செஞ்சுட்டா. பரிசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்க, கூட்டுக்குன்னு அவளை கல் அடிக்கிறது என்ன பண்ணாங்க, சாகடிக்கிறது ரெடி ஆகிட்டாங்க. டக்குன்னு இயேசுவை பார்த்தாங்க, இயேசு கிட்ட கூட்டின்னு வராங்க. கூட்டின்னு வந்து இயேசுவை பார்த்து இவன் வந்து என்ன பண்ணிட்டா, விபச்சாரம் செஞ்சுட்டா. அதனால் கையமையமாக என்ன பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம். இப்போ இயேசு சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கல் அடிங்கன்னாரு. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க. அப்போ எல்லாருமே யார், எல்லாருமே பாவிகர் தான். அவர் மட்டும்தான் பரிசுத்தர். இப்போது அவர் என்ன சொன்னார், எல்லாருமே பாவம் தான். அவனால் என்ன பண்ணிட்டான், கல் எறியல, நான் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சார் அவர். இவர் என்ன சொன்னார், அப்புறம் அப்புறம் என்ன சொன்னார், இனி அப்புறம் நான் தீர்க்க மாட்டேன். ஏசு கை தட்டலாமா? பாவம் செய்யாத, நானும் உன்னை நான் தீர்க்க மாட்டேன். இதுதான் ஏசு. அல்லேலூயா. பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர்னு சொல்றோமே, பாவத்தை வெறுக்கிறாருங்க, பாவியை நேசிக்கிறாரு ஏசு. ஆமென். பாவத்தை வெறுக்கிறார், பாவத்துக்கும் அவர் பாவம் கிட்ட வர முடியாது, ஆனா பாவியை நேசிக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, விழுந்துட்டீங்களா, ஆண்டவர் சொல்றாரு நான் மறுபடியும் உன்னை தூக்கிடுவேன். நீ என்ன பண்ண தெரியுமா, என்கிட்ட வந்து அறிக்கை பண்ண, பாவத்தில் இருக்காத, பாவத்திலேயே உட்காந்து இருக்காத, என்னால் முடியலன்னு சொல்லி உட்காந்து இருக்காத, எழுந்துரு, நான் உன்னை தூக்கி விடுவேன். நீ எத்திந்தரம் விழுந்தாலும் அத்திந்தரம் உன்னை தூக்கி விடுவேன். நான் தான் யாரு, நம்பிக்கையின் வாசல். அல்லேலூயா. அவர் தான் யாரு, வழியும் சத்தியமும். அவர் தான் வாசல், அவர் தான் வழி. அல்லேலூயா. அவர் சொல்றாரு நான் உன்னை தூக்குறேன், உன் வழி எனக்கு தெரியும். அன்னைக்கு ஜோஷுவாக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். ஏன்னா என்னை என்ன பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, கல்லை வச்சு மூணுனாங்க, என்னையும் குற்றப்படுத்தினாங்க. அந்த வழி எனக்கு தெரியும். ஆனால் நான் பாவம் இல்லைனால நான் ஜெயிச்சிட்டேன். உனக்கு பாவம் இருந்தது, அதனால் உன்னால் ஜெயிக்க முடியல. ஆனால் இப்போ நான் உனக்குள்ளே வந்திருக்கிறேன், நீ உன்னையும் ஜெயிக்க வச்சிடுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயம் எப்படி வருமா, எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும், எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியும்? வாக்குத்தத்தம் எனக்கு உரிமை, சத்தியம் பண்ணிட்டார் அவரு. ஆமென். அல்லேலூயா. 2 பொண்டாட்டி வந்தோன்னு என்ன சொன்னாங்க, எல்லாத்தையும் தாழ்விலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும், இது வரைக்கும் என்கிட்ட தான் சாவி கொத்து இருந்து எல்லாமே, இப்போ உங்கள்கிட்ட சாவி கொத்துலாம் எல்லாமே உங்கள்கிட்ட, எல்லாமே மாறுது. ஆமென். நான் துக்கப்படும் போது நீ என்ன பண்ணக்கூடாது, ஆஹா அப்படிலாம் இருக்கிற, நானும் துக்கப்படும் சேர்ந்து. நீ சந்தோஷமாக இருக்கும்போது நானும் சந்தோஷமாக இருப்பேன். நீ வந்து ரொம்ப ஆசீர்வாதத்தில் ரொம்ப சமாதானத்தில் அப்படியே இருக்கும்போது நானும் உன் கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன், சமாதானத்தோட சந்தோஷத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பலவீனத்தில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, ஆஹா பார்த்தியா வேலை வந்துச்சு பார்த்தியா, உனக்கு அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. குற்றப்படுத்துறது என் வேலை இல்லை, என் வேலை தூக்கி விடுற வேலை. பக்கத்தில் பார்த்து தூக்கி விடுற வேலை உங்கள் வேலை. ஏசே தூக்கி விடுறது தான் வந்தாருங்க. ஆமென்.
அல்லேலூயா. இப்போ மேட்ரு என்னன்னா, ஜோஷுவா செய்ய முடியாத இயேசு செஞ்சு முடிக்கிறேன்றார். ஆமென். உனக்கு 2 சத்தியம் பண்ணி கொடுத்துறேன். ஒன்று ஆசீர்வதிப்பேன், இன்னொன்று நீ பாவம் பண்ணாலும் ஏங்காட்டு வா, நான் உன்னை தூக்கி விடுறேன். ஆமென். இந்த பாஸ்டர் தான் எவ்வளோ, இந்த மெசேஜ் தப்பாலாம் புரிஞ்சிக்கூடாது. நான் துணிகரமாக பாவம் பண்ணுவேன், அவர் தூக்கிலாம் விட மாட்டார், அப்படியே போக வேண்டியதான். ஆனால் பலவீனத்தில் நீங்கள் விழுந்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கி விடுவார். ஆமென். என்னால் முடியல ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன், தூக்கி விடுவார் கண்டிப்பாக. திருப்பி என்னால் முடியல ஆண்டவரே, கீழே விழுந்துட்டேன், தூக்கி விடுவார். ஆனால் அதையே சாக்கா வச்சுன்னு விழுந்துருந்தா தூக்கவே மாட்டார். தப்பாலாம் மெசேஜ் எடுத்துக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பலவீனத்தில், அவனுக்கு அன்னைக்கு தான் விழுறான் அவன், ஆகான். அப்படி தானே? ஆகான் அன்னைக்கு தான் விழுறான். ஆனால் ஜோஷுவாவில் தூக்கி விட முடியல. ஆனால் ஏசு சொல்கிறார், நான் தூக்கி விடுறேன். ஒன்று என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணுறேன், அறிக்கையிடு. இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு, நான் உன்னை தூக்கி விடுறேன். அல்லது இவன் அறிக்கையிட்டான், ஆனால் தூக்க முடியல ஜோஷுவாவால். இவர் சொல்கிறாரு, நான் உன்னை தூக்கி விடுறேன். உன் பலவீனத்தை, உன் வலி எனக்கு தெரியும். நான் பரிதவிக்க கூடாத அந்த ஆசாரியர் போலல்லப்பா, நான் பரிதவிக்கிற ஆசாரியர். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த ஆசாரியர்கிட்ட வந்திருக்கிறோம். நம்ம எத்தனை டைம் விழுந்தாலும் அவர் தூக்கி விடுவார். அல்லேலூயா. இப்போ பாடனல்ல, தூக்கி சுமந்திரே, தூக்கி விடுறது மட்டும் இல்லை, தூக்கி சுமக்கிறவர். அல்லேலூயா. தூக்கி விட்டு என்ன பண்ணுவோம்? தூக்கி விடுறதுன்னா என்னதுங்க? குழந்தை கூட்டினே போவோங்க, திடீர்னு கல் வச்சு டக்குன்னு விழும். ஓடுந்த உடனே என்ன பண்ணுவோம்? திருப்பி நாடு அப்படின்னு சொன்னால் திருப்பி விழுந்தோன்னு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நடக்க வைப்பீங்களா? தூக்குவீங்க. எது வரைக்கும் அவனால் நடக்க முடியுதோ அப்போ தான் கீழே இறக்கி விடுவீங்க. அது வரைக்கும் தூக்கி சுமப்பீங்க. நீங்களே தூக்கி சுமைக்கிறீங்கன்னா அவர் விட்டு வரா. அதனால தான் அந்த பாட்டு சொல்லுது, வாழ்நாள்லாம் தூக்கி சுமக்கிறாரா. எல்லாரும் எழுந்திருப்போமா? வாழ்நாள்லாம் சுமக்கிறவர். ஆமென். உன் வாக்கு தத்தங்களை ஜெயிக்க வைக்கிறவர். ஒருவேளை அந்த இடத்துல நீங்கள் கீழே இறங்கி, ஐயோ என்னால் முடியல, என்னால் சுதந்திரிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். உங்களுக்கு தோல்வி கிடையாது, ஜெயமோ அவரால் வரும். அவரை பார்க்க வாங்க. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தை திறக்கலாம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம். தூக்கி சுமப்பீரே வாழ்நாள் எல்லாம். அல்லேலூயா. உந்தன் தோள்களில் சாய்ந்திடுவேன். எல்லாரும் கண்களை மூடி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம். நீ விழுந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் சமூகத்தில் வா. அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே நான் பலவீனம் தான், விழுந்துட்டான் ஆண்டவரே. அன்னைக்கு ஜோஷுவா கிட்ட வந்து சொன்னான், ஆனால் ஜோஷுவாவை காப்பாற்ற முடியல. ஆனால் இந்த இயேசு உன்னை காப்பாற்றி தூக்கி எடுப்பார். அல்லேலூயா. தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி வாழ்ந்திடுவேன். போராட்டங்கள் என்னை குழப்பங்கள் என்னை குழப்பும் போது, குழந்தை போல நான் முன் வருவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது, உதராத சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். போராட்டங்கள் என்னை நோக்கி கெர்ச்சிக்கும் போது, உதராத சிங்கத்திடம் அடைக்கலம் புகுவேன். தூக்கி சுமப்பீரே வாழ்நா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன்,
பரிதபிக்கிறவர், நமக்காக பரிதபிக்கிறவர். நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் கண்டிப்பா நம்மளை தூக்கி எடுப்பார். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசுவா அவர்கள் இளைப்பாறுதல் படுத்தாதிருந்தார் இன்னும் அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. அன்னைக்கு இளைப்பாறுதலுக்குள்ள ஆகான உட்பிரவேசிக்க பண்ணல ஜோஷுவா. ஆனா இன்னைக்கு இயேசு நம்மளை இளைப்பாறுதலுக்குள்ள உட்பிரவேசிக்க பண்ணிருக்கிறார். இந்த இளைப்பாறுதலுக்குள்ள வந்துரு. ஒருவேளை ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்காத, ஒருவேளை பாவம் பண்ணிட்டு என்னால முடியலன்னு சொல்லி ஒருவேளை உட்கார்ந்து இருக்கிற சகோதரனே சகோதரியே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் எழும்பு, நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். நீ விழ மாட்ட. நீ 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் உன்னை தூக்குவேன். நீ தூக்கி சுமப்பேன், கடைசி வரைக்கும் சுமப்பேன். ஒன்னே ஒண்ணுதான், அந்த பாவத்தில் இருக்காத. பாவத்தை விட்டுட்டு என்கிட்ட வந்து சொல்லு. அன்னைக்கு ஜோஷுவா கட்ட ஆகான் சொன்னது போல நீ கிட்ட வந்து சொல்லு. ஆனா ஜோஷுவா ஆகானுடைய வழியை அவனுக்கு தெரியாது. ஆனா உன்னுடைய வழி எனக்கு தெரியும். நான் கண்டிப்பா உன்னை தூக்குவேன், கண்டிப்பா உன்னை உயர்த்துவேன், சாபத்திலிருந்து உன்னை தூக்கி எடுப்பேன். அன்னைக்கு ஜோஷுவா அந்த ஆகான சாபத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியல. ஆனா இயேசு உன்னை சாபத்திலிருந்து எல்லாவற்றையும் உன்னை தூக்கி எடுக்கிறவர். அவர் உனக்கு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். இந்த இயேசு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதமும் உன் மேல இருக்குது. 2 சத்தியங்களை பண்ணி கொடுத்திருக்கிறார். அந்த 2 சத்தியங்களை நிறைவேற்றுவார். நீ பலவீனத்தோடு இருந்தாலும் அவர் அண்டிக்கொள். கண்டிப்பா நீ ஆசீர்வாதத்தோட இருப்ப. கண்டிப்பா நீ எங்க போனமோ அங்க கண்டிப்பா உன்னை போய் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உண்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே, இந்த சத்தியம் உங்களுக்கு 30, 60 போகட்டும். கீழே உட்காரக்கூடாது ஆண்டவரே, குற்றப்படுத்தி கூடாது ஆண்டவரே. மேல எழும்புகிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. சத்துருவை களி கூறாதே. நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன்னு சொன்னது போல ஆண்டவரே, இவர்கள் எழும்புவார்களாக, ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வார்களாக, ஜெயிப்பார்களாக, எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவீராக நாங்க சொல்லி இந்த பிள்ளைகளை நாங்க மனசார ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த ஒவ்வொருத்தரையும் உங்க ரத்தத்துக்குள்ள மறைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.